வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட குக் வித் கோமாளி சீசன் 6 வரைக்குமே அதுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 2க்கு வந்து அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. அந்த ஷோ வந்து மெகா ஹிட் கொடுத்தது அப்புறம் தான் அதுக்கப்புறமேல சீசன் 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 7 வரைக்கும் வந்திருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு சீசன் 7ல் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் மற்றும் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கு நடந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களை தாண்டி இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இந்த கேஸை வாபஸ் வாங்குறதா கிடையாது. இதால் என்னுடைய திரை வாழ்க்கையே வீணாக போனாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 50 பேருக்கு முன்னாடி நான் அடித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க. கண்டிப்பாக நான் கேட்குறது ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ என்ன த்ரெட்டன் பண்ணாலும் சரி, என்னை அசிங்கப்படுத்தினாலும் சரி, அது மட்டும் கிடையாது. என்ன வந்து நான் வந்து பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு என்னை எது சொன்னீங்கனாலும் சரி, நான் உண்மைக்காக கடைசி வரைக்கும் போராடுவேன். நான் வந்து கேட்குறது ஒரு மன்னிப்பு மற்றும் சாரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மாகாபா ரீசெண்டாக ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணணுன்னே தெரியல, இப்போ இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மோசமான நேரத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அலிகேஷன் வைக்கிறதெல்லாம் எவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனுக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு நான் மோசம் கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். என் மேலே எந்த விதமான ஒரு சின்ன ரிப்போர்ட்டுமே வந்தது கிடையாது. இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கொஷின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஆதரவாக கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிறது மூலமாக ஆதித்யாவில் ஃபேமஸான ஆதவன் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாகாபா வந்து நான் குடிக்கல அப்படிங்கிற, மாகாபாவும் புகழும் நான் குடிக்கல அப்படின்னு வந்து சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. யாரோ ஒரு ஆள் பைத்தியக்காரன், அவன் என்ன பெரிய ஞானியா, அவன் வந்து இந்த மாதிரி மாகாபா குடிச்சிட்டு தான் ஷோ பண்ணுறாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும், புகழ் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் பண்ணுறா, ஷோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்புறீங்க. இவர் சொன்னால் நம்ப மாட்டீங்களா? மாகாபாவை விட அவன் சொசைட்டியில் என்ன அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கான், என்ன அப்படி நிறைய சாதிச்சு கிழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆதவன் ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. இப்படி நிறைய திரைப்பிரபலங்கள் ராஜு, குரேஷி, பாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு வராங்க. அந்த வகையில் குக் வித் கோமாளி சீசன் 2ஓட ஒன் ஆஃப் த ஒரு குக்கான இன்னைக்கு அஸ்வின் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிற அந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹீலிங்கான ஷோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். குறைஞ்சது வந்து குக் வித் கோமாளிக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. ஈவன் வந்து ஒரு பெரிய ஆக்டருக்கு இருக்கிற அளவுக்கு வந்து குக் வித் கோமாளிக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. முக்கியமாக குழந்தைங்க தான் குக் வித் கோமாளியோட முக்கியமான அதாவது ஒரு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு அருமையான ஷோ அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த ஷோ மூலமாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய மனுஷர்களை கற்றுக்கிட்டேன். எனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எனக்குள்ளே இருக்குது, சம்திங் எனக்கு இருக்குது, குக்கிங் மேலே எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிக்கொண்டுட்டு வந்தது இன்றைக்கி குக் வித் கோமாளி தான். அதில் செஃப்பாக இருக்கட்டும், வெங்கடேஷ் பட் சாராக இருக்கட்டும், தாமு சாராக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற குக்ஸ் அப்புறம் கோமாளிஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அந்த ஷோவையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. குக் வித் கோமாளி சீசன் 2 ஹிட் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசனாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் இருந்த அந்த ஒரு அன்னோன் பாண்ட் தான் அந்த ஷோ ஹிட் ஆனதுக்கு காரணம். அந்த ஒரு கிண்டல் பண்ணுறதோ, கலாய்க்கிறது, ஃபன் பண்ணுறது, கலாட்டா பண்ணுறது அப்படிங்கிறது செட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது, ஈவன் அந்த ஷோவில் மட்டும் கிடையாது, ஷோக்கு வெளியிலையுமே அந்த மாதிரி அதே மாதிரி நடந்ததுனால தான் ரொம்ப வந்து ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப நேச்சுரலாக அந்த விஷயங்கள் வந்து இருந்தது. ஈவன் வந்து கேமரா ஆஃப் ஆனாலுமே அங்கே அந்த ஃபன் இருக்கும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் சீசன் 7ல் நடந்த இஷ்யூவை கேள்விப்படும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த விஷயம் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது கூட இருக்க, இப்போ நம்ம சீசன் 2லேயே கூட இருக்கிற குக்ஸாக இருக்கட்டும், கோமாளிஸாக இருக்கட்டும், ஒரு கிட்டத்தட்ட 4-5 எபிசோட் தாண்டிட்டாவே ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்துட்டு அது இருக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கு அந்த சீசனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருந்தாலோ, மேபி பைத்ரா இல்லை சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ப்ராப்ளம் வந்திருந்தாலும் எல்லாருமே வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே குக்காக இருக்கட்டும், இல்லை கோமாளிஸாக இருக்கட்டும், இல்லை செஃப் முதற்கொண்டு அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான விஷயம் மட்டும்தான் சீசன் 7ல் நடந்தது. பட் ஆனால் அதுக்காக இன்னைக்கு
அவர் திவாகர் வச்சிருக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. கிட்டத்தட்ட புகழ வந்து சொல்லும்போது தான் எனக்கு புகழ் எந்த அளவுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, புகழ் வந்து என்னுடைய அவ்ளோ புகழோட நெறைய வீடியோஸ் நான் ஸ்டில் நவ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கிறது சீசன் 2ல நடந்த சில அந்த காமெடியான விஷயங்கள் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது புகழ் வந்து இன்னைக்கு விமென்ஸ் கிட்ட வந்து அவரும் அன்கம்ஃபர்டபுளா தானே இந்த மாரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அத பார்க்கறதுக்கு இதா இருக்குது. புகழ் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா அப்ப சொன்னா? நெறைய அங்க இருக்கிற வந்துட்டு பவித்ராகிட்டயும் சரி, இல்ல அ யார்கிட்டயுமே சரி, அவன் வந்து பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் என்ன தெரியுமா சொல்லுவான்? "ஏதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே ஒரு ஃபன் தான்." அப்படின்னு சொல்லுவான். முன்னாடியும் சொல்லுவான். ஷோ முடிஞ்ச அப்புறமும் சொல்லுவான். அந்த அளவுக்கு வந்து அவ்ளோ ஒரு ரொம்பவும் ஒரு டீசென்ட்டான கைன்னே சொல்லலாம் புகழ. ஆனா அப்படி இருக்கும்போது, அவர கூட இன்னைக்கு கம்பேர் பண்ணி இவர பேசும்போது, எனக்கு உண்மையிலே பார்க்கறதுக்கு அது கஷ்டமா இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் சம்திங் நடந்திருக்கு. கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்காம யாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அடிக்கிற அளவு போமாட்டாங்க. ஆனா என்ன அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்திட்டாங்க, ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி இருக்குது. ஆனா என்ன பொறுத்தவரைக்குமே, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா, கூட இருக்கிறவங்க எல்லாருமே அது கண்டஸ்டன்ட்ஸா இருந்தாலும் சரி, செஃப் வரைக்குமே யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நேச்சுரலான விஷயம். ஒரு பப்ளிக்ல என்ன ஒரு விஷயம் நடந்தா ஒரு பப்ளிக் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களோ, அதே மாரி ஒரு விஷயம் தான் அங்க ரியாக்ட் பண்ணுச்சு. ஆனா அதுக்காக இவரு இன்னைக்கு மீடியாவுல இவ்ளோ ஹைப் குடுத்துட்டு இருக்கிறது, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அ அவரு மீடியாக்குள்ள வந்து ஒரு நல்ல அளவுக்கு வரணும் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பிஹேவியர்ல கொஞ்சம் டீசென்சி இல்ல அப்டின்னா, கொஞ்சம் ஜெனுவாலிட்டி இல்ல அப்டின்னா, அங்க மட்டும் கிடையாது, அவருடைய ப்ரொஃபஷனலயுமே கண்டிப்பா அவர் தோத்து போயிருவாரு அப்டின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஓப்பனா வந்து அஸ்வின் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, திவ்யா சத்யராஜ் மற்றும் சிபி சத்யராஜ் 2 பேருக்கும் இடையான ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டிஎம்கே சைடு சப்போர்ட் பண்றாங்க திவ்யா சத்யராஜ். நம்ம சிபி சத்யராஜ் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாரு. திவ்யா சத்யராஜ் 2 பேருமே இன்னைக்கு டிஎம்கேவோட நெறைய வேட்பாளர்கள ஆதரிச்சு கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம். ஆனா அதுக்கு பதிலடி குடுக்குற மாரி நெறைய விஷயங்களையுமே ஏன்னா கேம்பெயின்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் தாவேகா தலைவர் விஜய் வந்து தாக்கி பேசுற மாரி நெறைய வார்த்தைகள வந்து சத்யராஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டாலின் அங்கிள் சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நான் ஒரு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் அப்படிங்கிற சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, அப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அத உடைக்கிற மாரி நீங்க பேசுறது நாகரிகமா இருக்கா? அரசியல் நாகரிகம் தெரிஞ்சா மட்டும் தான் நான் ஒருத்தனுக்கு வந்து இன்னைக்கு அரசியல பத்தி பேசுறதுக்கே தகுதி வரும். அப்புறம் எங்கருந்து தலைவன் ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஜித் சார் வந்திருந்தா இத விட 10 மடங்கு கூட்டம் வந்திருக்கும். ஆனா அவரு வரல. அவருடைய ரூட்ட வந்து மாத்திட்டு போயிட்டாரு. பட் இவரு பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. அப்படிங்கும்போது பார்க்கறதுக்கு வந்து ஒரு நடிகன பார்க்குற கூட்டம் தான் அப்படிங்கிற மாரி விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. அதுக்கு சிபி சத்யராஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் ஆடியோ லான்ச்ல விஜய் இருக்கிற ஒரு போஸ்ட்ட வந்து உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு பதிலடி தரும் விதமா ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு.